ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைவ் செஷன். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்டு மிட்டம் ப்ரிப்பரேஷன் அப்படி போய்ட்டுருக்கு. நம்ம சேனலில் இனி லைவ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிரும். டெய்லி லைவுக்கு வந்துருங்கடா பசங்களா. நாளையிலேருந்து நான் லைவ் எப்படி வரும், எந்த டைமுக்கு வரும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஷெட்யூல் வீடியோ அப்புறமா போடுறேன். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசனில் 24 கொஷின் இருக்குது. 24 கொஷின்ஸ் ஆர் தேர். நான் அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின். By the help of the diagram, state the laws of the reflection. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க, இது போன வருஷம் 5 மார்க்கில் வந்துச்சு. 2 மார்க் கொஷின். நல்லா கவனிங்கடா பசங்களா. உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலிமா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க. டயக்ராம்னா என்னது? ஒரு வரைபடம், ட்ராயிங். அந்த ட்ராயிங் மூலிமா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ராயிங், இப்போ இதுதான் ஒரு ட்ராயிங். சரியா, அந்த செகண்ட் ஸ்லைடில் தெரியுது இல்லையா, இதுதானது ஒரு மிரர். சரியா, இதுதானது ஒரு மிரர், இதுதானது ஒரு மிரர், இதுதானது ஒரு மிரர். சரியா, இப்போ ஒரு லைட் இங்கேருந்து வருது. இங்கேருந்து நீங்கள் ஏதோ ஒரு டார்ச், சரியா, இங்கே ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு லைட் அப்படியே வருதா, இங்கே பட்டு மிரரில் பட்டு என்ன பண்ணும், பவுன்ஸ் பேக் ஆகும் இல்லையா. மிரரில் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது இல்லையா. இதுதான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு அங்கேருந்து வருது இல்லையா, இதெல்லாம் ஒரு ரேஸ். சரியா, இதை நம்ம என்னான்னு சொல்லுவோம், ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதே தான் அந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மிரர். இந்த கீழே காமிச்சிருக்காங்களே, இது மிரரு. இங்கேருந்து ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் இங்கே படுது. மிரரில் பட்டு அந்த பக்கம் அப்படியே பவுன்ஸ் ஆகுது, அதாவது ரிஃப்ராக்ஷன் ஆகுது. சரியா, இங்கே பட்டு அப்படி போகுது. இப்போ இதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இந்த அங்கேருந்து வருது இல்லை, இந்த ரே பேர் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். இங்கே கிளியராக தந்திருக்காங்க பாருங்கள். இது இன்சிடென்ட் ரே. இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதால இந்த ரே பேர் ரிஃப்ளெக்டட் ரே. சரியாடா பசங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ இது ஒரு ரே, இது ஒரு ரே சொன்னலாம். இன்சிடென்ட் ரே இது ரிஃப்ளெக்டட் ரே. அதேமாரி இங்கே 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது ஐ. இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஆர். இது செம்ம ஈஸியான கான்செப்ட். 8th ஸ்டாண்டர்ட்லேயே வருது. இப்போவே நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா, இதுதான் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பர்பண்டிகுலர், அதாவது 90 டிகிரியில் ஒரு லைன் வரும் இல்லையா, அதுதான் நார்மல்னு சொல்லுவாங்க. 90 டிகிரியில் ஒரு லைன் வரையணும், அதுதான் நார்மல். நீங்கள் எக்ஸாம்பிள் இப்படி தான் எடுத்து காமிக்கணும். இல்லை கிளியராக தந்துருக்காங்கடா பசங்களா. அதோடைய லாஸ் பார்க்கலாமா? ரூல்ஸ். The angle of incidence is always equal to the angle of reflection. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஆல்வேஸ் ஈக்குவல். அதாவது ஐ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆர். அதாவது இந்த 2 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்வேஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு புரிஞ்சிச்சாடா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லை இன் த சேம் பிளேன். த இன்சிடென்ட் ரே, இந்த ரே, நார்மல் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே. இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை இன் த சேம் பிளேன். எல்லாமே ஒரே பிளேன், மிரரில் தான் லை ஆகிருக்கு. சரியா, இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே ஒரே சேம் பிளேனில் தான் இருக்குது, லை ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் இது 3 ஒரு சேம் பிளேனில் லை ஆகிருக்கு. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லைவ் கிளாஸ் நாளைக்கு நான் டைம் அப்லோட் பண்ணிவிட்டு, நோட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கடா பசங்களா. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பபாய்.